ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஸ்ரீ மகாபரிவாஜரணம் மகாபரிவாஜரணம் மகாபரிவாஜரணம். இன்றைக்கி தெய்வத்தின் குரல் பாகம் 5 சங்கர சரித்திரம் என்ற தலைப்பில் பெரிவா சொல்கிறது மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 544 ஆரம்பிக்கிறது. நேர் சிஷ்யர்கள் தரும் சான்று. ஆச்சாரியாலை போற்றுவதற்கென்றே ஏற்படாமல் பொதுப்படையாக இருக்கப்பட்ட புராண இதிகாச கிரந்தங்களில் அவரை அவதார புருஷராக சொல்லியிருப்பதற்கு ஒரு விதமான முக்கியத்துவம் உண்டென்றால், அவரை நேரில் பார்த்து நெருங்கி பழகி அவரோடைய கூட இருந்த சிஷ்யர்களான மகான்கள் தங்களுடைய குருவை பற்றி என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்பதற்கும் ஒரு தனியான மதிப்புண்டு. யாரையுமே வெளியுலகம் ஏதோ கொஞ்சம் தெரிந்து கொள்வதோடு சரி, லோகத்திற்கு திரும்படியாக ஒருத்தர் எப்படி தன்னை காட்டிக்கொள்கிறாரோ அதை வைத்துத்தான் வெளியுலகம் அவரை எடை போட முடியும். யாராயிருந்தாலும் லோகத்தின் பார்வையில் தங்களை நல்லவர் மாதிரியும் அறிவாளி மாதிரியும் தான் காட்டிக்கொள்வார்கள். ஆனால் வாஸ்தவத்தில் அவர்கள் அப்படி இருக்கிறார்களா, இல்லாவிட்டால் ஷோ பண்ணுகிறார்களா என்பது அவர்களுக்கு கூடவே இருந்து நன்றாக பழகி கொண்டிருப்பவர்களுக்குத்தான் தெரியும். தத்துவ சாஸ்திர புத்தகங்களை ஒருத்தர் பரம வேதாந்தமாக நல்ல முறையில் எழுதிவிடலாம். அப்படியே படிப்பவர்கள் ஆஹா என்னும்படியாக ஸ்தோத்திரங்களும் பக்தி நூல்களும் எழுதிவிடலாம். அதை பார்த்து அவர் மகான் ஞானியாக இருக்க வேண்டும், பக்த சிகாமணியாக இருக்க வேண்டும் என்று வெளி மனுஷர்கள் நினைத்து விடுவார்கள். ஆனால் கூடவே இருப்பவர்களுக்குத்தான் தெரியும் வாஸ்தவத்திலேயே அவர் எழுதியபடியும் உபதேசிக்கப்படியும் தான் வாழ்க்கையில் இருக்கிறாரா இல்லையா என்பது. அநேகமாக வெளிலோகம் நினைக்கிற அளவுக்கு ஒருவர் பெரியவராக இல்லை என்றே நன்றாக பழகுபவர்கள் நினைப்பதாக இருக்கலாம். வேடிக்கையாக இங்கிலீஷில் பெரிய ஹீரோவாக உள்ள எவனும் தன் கூடவே இருக்கும் சேவகனை தவிர மற்றவர்களுக்கு தான் அப்படி இருக்கிறான் என்று சொல்கிறார்கள். ஆச்சாரியாலை போன்ற நம்முடைய மத புருஷர்கள் வெளி வாழ்க்கை ஒரு தினசு உள்வாழ்க்கை ஒரு தினசு என்று இல்லாதவர்கள் என்பது சர்வ நிச்சயமான விஷயம்தான். சுவானுபூதி இல்லாமல் வெறும் அறிவையும் கவிச்சாதுரியத்தையும் மாத்திரம் கொண்டு அவர்கள் புஸ்தகம் மட்டும் பெரிசாக எழுதிவிடவில்லை என்பது நமக்கு தீர்மானமான விஷயம்தான். ஆனாலும் கூட அவர்கள் கூடவே வசித்து அத்தியந்தமாக இருந்தவர்கள் அவர்களை பற்றி என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று தெரிந்து கொள்வதில் நமக்கு ஒரு குதூகலம் இருக்கவே செய்கிறது. அதிலும் ஆச்சாரியாளின் பிரதான சிஷ்யர்களாக கூடவே வசித்த சுரேஸ்வராச்சாரியால், பத்மபாதாச்சாரியால், அஸ்தாமலகாச்சாரியால், தொடகாச்சாரியால் ஆகிய 4 பேரும் மகா பெரியவர்களாக ஞான சித்தி பெற்ற மகாத்மாக்களாக இருந்திருப்பதால் தினம் தினம் ஆச்சாரியாலை பார்த்து பழகி கொண்டிருந்த இவர்கள் அவரை பற்றி என்ன சொல்லியிருக்கிறார்கள், குறிப்பாக அவரை ஈஸ்வராவதாரம் என்று சொல்லியிருக்கிறார்களா என்று தெரிந்து கொள்ளும் ஆர்வம் நமக்கு இருக்கிறது. இந்த 4 சிஷ்யர்களில் அஸ்தாமலகாச்சாரியால் பண்ணியதாக ஒரே ஒரு சின்ன ஸ்தோத்திரம்தான் அஸ்தாமலக ஸ்தோத்திரம் என்று இருக்கிறது. அது பரம அத்வைதமாக ஒரே வேதாந்த தத்துவமயமாக இருப்பது. மனுஷர், தேவர், யக்ஷர், அந்த ஜாதி இந்த ஜாதி என்றெல்லாம் எதுவும் இல்லை. இருப்பது ஒரே ஆத்மஸ்வரூபம்தான், பிரம்மஸ்வரூபம்தான் என்று அது சொல்லிக்கொண்டு போகிறது. அந்த நிலையில் ஆச்சாரிய ஸ்வரூபம் என்று ஒன்று, அவதார ஸ்வரூபம் என்று ஒன்று ஆகிய மட்டும் இருக்க முடியுமா என்ன? அதனால் அஸ்தாமலகாச்சாரியாளின் வாக்கில் ஆச்சாரிய பிரசம்சியாக அதாவது புகத்துதியாக எதுவும் இல்லை. எனவே அவர் ஈஸ்வராவதாரம் என்று காட்டும்படியாகவும் எதுவும் இல்லை. ஆனால் மற்ற 3 பேரும் ஆச்சாரியாளை பரமபக்தியோடு பரமேஸ்வரனாக ஸ்தோத்தரித்து சொல்லித்தான் இருக்கிறார்கள். ஆச்சாரியாலை போற்றி அவர்கள் அநேகம் சொல்லியிருக்கிறார்கள். அது எல்லாவற்றையும் இப்பொழுது நான் சொல்லப்போவதில்லை. அவர் பரமசிவ அவதாரம்தான் என்பதற்கு அவர்கள் அத்தாட்சி கொடுத்திருப்பதை மட்டுமே சொல்லப்போகிறேன். ஞான சூரியனாக அவரை சுரேஸ்வராச்சாரியாலும் தொடகாச்சாரியாலும் சொன்னதை எடுத்துக்காட்டியாயிற்று. தொடகாச்சாரியால் தம்முடைய அஷ்டகத்தில் ஒவ்வொரு அடியும் பவசங்கர தேசிகமே சரணம் என்று முடித்திருக்கிறார். சங்கரர் என்பது ஆச்சாரியாளுக்கு புதிசாக இட்டுக்கட்டி வைத்த பெயரில்லை. பூர்வ காலங்களிலிருந்தே பரமசிவனுக்கு இருந்து வந்துள்ள அநேக நாமாக்களில் ஒன்றுதான் அது. இப்பொழுது கண்ணுக்கு முன்னால் தெரிகிறாரே இந்த சங்கரர், இவர் அந்த சிவனாகிய சங்கரர் தான் என்று ஸ்பஷ்டமாக தெரிவிக்கிற வகையில்தான் பவசங்கர தேசிக மேச்சரணம் என்று போட்டிருக்கிறார். பவன் என்பது பரமசிவனின் பிரசித்தி வாய்ந்த அஷ்டநாமாக்களில், அதாவது 8 பெயர்களில் முதலாவதாகும். பவன், சர்வன், ஈசானன், பசுபதி, ருத்ரன், உக்ரன், பீமன், மகாதேவன் என்ற 8 பெயர்களும் சிவனுக்கு மிகவும் உகப்பான நாமாக்கள். அந்த பவனாகிய சிவன்தான் சங்கர தேசிகராகிய சங்கராச்சாரிய சுவாமிகள். அவர்தான் எனக்கு அடைக்கலம் என்பதுதான் பவசங்கர தேசிகமே சரணம் என்பதற்கு அர்த்தம்.
பவ என்பதை கிரியாபதமாக, அதாவது வினைச்சொல்லாக வைத்துக்கொண்டால் ஆகுக, இருக்குமாகுக, இருப்பாயாக என்ற அர்த்தம். தீர்காயுஷ்மான் பவ, தீர்க்க சுமங்கலி பவ என்று சொல்லும்போது இதுதான் அர்த்தம். ஆகையால் பவ என்பதற்கு அப்படியும் கூட அர்த்தம் பண்ணலாம். ஆனால் தொடகாஷ்டகத்தின் 4வது ஸ்லோகத்தில் ஐயம் திரிபுக்கு இடமில்லாமல் பவ என்பதை சிவ என்ற அர்த்தத்திலேயே ஆச்சாரியாளுக்கு சூட்டுகிறார். பவயே பவான், பவான் என்றால் தாங்கள். ஆச்சாரியாளை நேரே பார்த்து அப்படி கூப்பிட்டு, தாங்கள் சாக்ஷாத் சிவபெருமானே, பவ ஏவ, பவனாகிய சிவனேதான் என்கிறார். பவ ஏவ பவான் இதிமே நிதராம் சமயாஜன சேதசி கௌதுகிதா. கௌதுக்கம் என்றால் சந்தோஷ பூரிப்பு, நிதராம் என்றால் முழுக்க, பரிபூர்ணமாக, ரொம்பி என்று அர்த்தம். சேதசி சித்தத்திலே என்ன சொல்கிறார் என்றால், நாம் ஆச்சாரியாலை ஏதோ மனுஷரூபத்தில் இருக்கிற அநேக குருக்களில் ஒருவாக நினைக்காமல் சாக்ஷாத் பரமசிவனே என்று தெரிந்து கொண்டு விட்டதில் நம்முடைய சித்தம் அப்படியே பரமானந்தத்தில் பூர்ணமாக திளைத்து கொண்டிருக்கிறது என்கிறார். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம்.